السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக பெரும்பாலான மனிதர்கள் ஏதாவது ஒரு செய்தியை சொல்லும் பொழுது உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் அந்த தகவல் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த தகவல் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் தங்களுடைய சொந்த கருத்துக்களை அதில் சேர்த்து மெருகூற்றி சொல்லக்கூடிய நிலையை பரவலாக பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால், ஒருவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார். புது ஹோட்டல், சாப்பிட போனீங்களே, எப்படி இருந்துச்சு? பொதுவான பதில் நல்லா இருந்தது அப்படி சொல்லுவதை கடந்து அந்த மாதிரி சாப்பாடை தமிழ்நாட்டிலேயே பார்க்க முடியாது. இது மிகைப்படுத்தப்பட்ட நன்றாக இருந்தது என்பது செய்தி. அதை சற்று மெருகேற்றி மிகைப்படுத்தி தன்னுடைய சொந்த கருத்தை திணித்து அந்த மாதிரி சாப்பாடை தமிழ்நாட்டிலேயே பார்க்க முடியாது. இப்படி ஒரு தகவலை தகவலாக சொல்லுவதை விட்டுவிட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லுவதை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த அறிவை கற்பனை வளத்தை சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் பெரும்பாலான மனிதர்களிடம் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பள்ளிவாசல்ல தொழுகைக்கு போயிட்டு வந்தோம், ஒருவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி கிராத் நான் உலகத்திலேயே கேட்டதில்லை, அவ்வளவு சூப்பரா ஓதுறாரு. நன்றாக ஓதுகிறார் என்பது தகவல், உலகத்திலேயே நாம் கேட்டதில்லை என்று சொன்னால் இது மிகைப்படுத்தப்பட்ட தகவல். இது போன்று ஒவ்வொரு செய்தியையும் உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் கற்பனையை சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது அல்லவா? இந்த வழக்கத்தை மார்க்கத்திலும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலை பலரிடம் இருப்பதை பார்க்கிறோம். மார்க்கம் தொடர்பாக ஒரு கருத்தை சொல்லுகிறோம் என்றால் அது தொடர்பான தகவல் திருக்குரானில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஹதீஸில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே சொல்லுவதை விட்டுவிட்டு தங்களுடைய கற்பனை வளத்தை சேர்த்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக, சுவாரஸ்யத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய வழக்கம் இருப்பதை மார்க்க பிரச்சாரங்களிலும் பயான்களிலும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில் துல்காடா துல்ஹஜ் மாதங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லுகிறோம், அவர்களுடைய சிறப்பை சொல்லுகிறோம், அவர்கள் தொடர்பான செய்திகளை சொல்லுகிறோம் என்ற பெயரால் மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் தங்களுடைய கற்பனையாக சேர்த்து மிகைப்படுத்தி, சுருக்கமாக சொன்னால் உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்படி என்னென்ன தகவல்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக இல்லாததையெல்லாம் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. உண்மையிலேயே அது தொடர்பாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட தகவல்கள் என்னென்ன என்பதைத்தான் உள்ளதை சொல்வோம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பை சொல்லுகிறோம் என்ற பெயரால் பல பயான்களில் சர்வசாதாரணமாக பல தகவல்களை கற்பனையாக அளந்து விடக்கூடிய நிலையை பார்க்கலாம். அதில் ஒன்றாக அல்லாஹ் படைத்த நபிமார்களிலேயே 5 நபிமார்கள் தான் சிறப்பிற்குரியவர்கள். அல்லாஹ் படைத்த நபிமார்களில் 5 நபிமார்கள் மட்டுமே சிறப்பிற்குரியவர்கள். அந்த சிறப்பிற்குரிய 5 நபிமார்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் என்று பல பயான்களில் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, கபர் வழிபாடு செய்பவர்களை நாம் சொல்லவில்லை, மதுஹபுவாதிகளை சொல்லவில்லை, நாங்களும் தௌஹீதை பேசுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இது போன்று கற்பனை கதைகளை அளந்து விடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி ஒரு தகவல் எங்கு இருக்கிறது? திருக்குரானில் இருக்கிறதா?
ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்றால் அதற்கான ஆதாரம் என்ன என்று கேட்டால் கோபத்தை பதிலாக தருகிறார்களே தவிர நாம் கேட்ட கேள்விக்கு அவர்களிடம் பதில் கிடைப்பதில்லை. அன்பானவர்களே, பொதுமக்களாகிய பயானை கேட்கக்கூடியவர்களுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வு தேவை. அவங்க தப்பா பேசினா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு கடந்து போக முடியாது. ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அந்த செய்தி தொடர்பான ஆதாரத்தை அவர் சொல்லவில்லை என்றால் அந்த ஆதாரத்தை கேட்டு பெறுவது பயான்களை கேட்கக்கூடிய நம் மீதும் கடமை. அவங்க தப்பா பேசினா அதுக்கு நாம என்ன, அப்படி கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல. மற்ற உலகம் சார்ந்த விஷயங்களிலேயே இது போன்ற கற்பனைகளை கதைகளை அவிழ்த்து விடக் கூடாது என்றால் மறுமை சார்ந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் இப்படிப்பட்ட கற்பனைகளை கதைகளை அளந்து விடக்கூடிய நிலை மிக ஆபத்தான ஒரு போக்கு, மக்களை வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு போக்கு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கருத்து, அதாவது அல்லாஹ் படைத்த நபிமார்களிலேயே 5 நபிமார்கள் தான் சிறந்தவர்கள், அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர் என்ற கருத்து இஸ்லாத்தில் இல்லை என்பது ஒரு புறம் இருக்க, இந்த கருத்து இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் இது இஸ்லாத்திற்கு எதிரானது? திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 136வது வசனம், 2வது அத்தியாயம் 253வது வசனம், 2வது அத்தியாயம் 285வது வசனம், 3வது அத்தியாயம் 84வது வசனம், 17வது அத்தியாயம் 55வது வசனம், இத்தனை இடங்களிலும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, நபிமார்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டுவது கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த நபியை விட அந்த நபி உயர்ந்தவர், அந்த நபியை விட இந்த நபி சிறந்தவர், இப்படி சொல்லுவதை கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆன் இப்படி சொல்லும் பொழுது மொத்த நபிமார்களில் 5 பேர் சிறந்தவர், அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர் என்று ஒருவர் பேசினால் அவர் குர்ஆனுக்கு எதிராக பேசுகிறார், அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகிறார், அல்லாஹ் சொன்ன கருத்தை புறக்கணிக்கிறார். அதுதானே அர்த்தம். புகாரில் இடம்பெறக்கூடிய 3395வது செய்தி, 3414வது செய்தி, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 2374வது செய்தி, இந்த ஹதீசுகளில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நபிமார்களாகிய எங்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டாதீர்கள். என்னை விட மூசாவை சிறந்தவர் என்றோ மூசாவை விட என்னை சிறந்தவர் என்றோ சொல்லாதீர்கள். என்னை விட என் சகோதரர் யூனுஸை விட என்னை சிறந்தவர் என்று சொல்லாதீர்கள். ஏன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பஅதுஹும் அலா பஅத், ஒருவரை விட ஒருவரை ஏதோ ஒரு வகையில் நாம் சிறப்பித்திருக்கிறோம். இந்த இறை தூதருக்கு ஒரு சிறப்பு என்று சொன்னால் இன்னொரு இறை தூதருக்கு வேற ஒரு சிறப்பு, இன்னொரு இறை தூதருக்கு இன்னொரு சிறப்பு, இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில் நாம் சிறப்பித்திருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், உயர்த்தி இருக்கிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி, அதனால நபிமார்களுக்கு மத்தியில நீங்கள் பாகுபாடு ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். திருக்குர்ஆனும் ஹதீஸும் இப்படி சொல்லும் பொழுது நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சிறப்பிக்கிறோம் என்ற பெயரால், துல்ஹஜ் மாதத்திற்குரிய சீசன் பயானை சொல்லுகிறோம் என்ற பெயரால் இது போன்ற கதைகளை அளப்பது கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி சிறப்பைத்தான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி எதுவெல்லாம் சிறப்பு என்று சொல்லுகிறார்களோ அதை சொல்லலாம், அதை சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 124வது வசனம், 2வது அத்தியாயம் 130வது வசனம், 2வது அத்தியாயம் 131வது வசனம், 3வது அத்தியாயம் 95வது வசனம், 4வது அத்தியாயம் 120வது வசனம், 16வது அத்தியாயம் 125வது வசனம், 60வது அத்தியாயம் 4வது வசனம், இங்கெல்லாம் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சிறப்பித்து சொல்லுகிறான். இதையெல்லாம் சொல்லலாமே. இந்த மனித சமுதாயத்திற்கு அவரை இமாமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அதை சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார், அதை சொல்லலாம். கட்டுப்படு என்று சொன்னால் உடனே அவர் கட்டுப்பட்டு விடுவார், அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பாக எடுத்து சொல்லலாம், சொல்ல வேண்டும். அவரிடத்திலும் அவருடைய குடும்பத்தாரிடத்திலும் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார், அதை சொல்ல வேண்டும்.
தனி மனிதராக இருந்து கொண்டு ஒரு சமுதாயமே செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் செய்கிறார். அப்படி அவர் ஒரு சமுதாயமாக விளங்குகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதை அவருடைய சிறப்பாக எடுத்து சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தோழர், நண்பர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பாக சொல்லலாம். உள்ளதை சொல்ல வேண்டுமே தவிர சிறப்பு என்ற பெயரால் கற்பனைகளை, கதைகளை அவிழ்த்து விடுவது இஸ்லாத்தின் பார்வையில் மிக ஆபத்தானது. எந்த அளவு ஆபத்தானதுங்கிறத கடைசியில பார்ப்போம். அன்பானவர்களே, இது ஒரு நிலை. அடுத்து ஜம்சம் சம்பந்தமாக, இதெல்லாம் இந்த சீசன்ல தான், துல்ஹஜ் துல்காதா மாதங்கள்ல தான் இந்த தகவல்கள் எல்லாம் பெரும்பாலும் பரப்பப்படும். ஜம்சம் கிணறு, அது தொடர்பாக நிறைய பயான்கள்ல பலவிதமான கதைகளை சொல்லுவார்கள். அதில் ஒரு கதை, அது நீண்ட செய்தி, நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். அல்லாஹுடைய கட்டளைப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் தனியாக விட்டு வந்து விடுகிறார்கள். எடுத்து சென்ற வழி உணவு நீரெல்லாம் தீர்ந்து விடுகிறது. குழந்தை தண்ணீருக்காக அழுகிறது. தாய் அங்கும் இங்கும் அலைகிறார். இதுவெல்லாம் நிகழ்வு. இதை செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த குழந்தை தண்ணீர் தாகத்தால் தன்னுடைய கால்களை உதைத்து கொண்டு அழுகிறது அல்லவா, அவ்வாறு குழந்தை கால்களை உதைக்கும் பொழுது அங்கிருந்து ஜம்சம் நீர் பீரிட்டு வந்தது என்று கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் பயான்களில் சொல்லுவார்கள். இப்படி அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அப்படி என்றால் இந்த கருத்தை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள்? பதிலெல்லாம் இல்லை, வெறும் கதை மட்டும்தான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த ஜம்சம் கிணற்றை ஏற்பாடு செய்தான். ஹதீஸ்கள்ல எப்படி வாசகம் வருகிறது? ஜிப்ரீல் தன்னுடைய இறக்கையால் அல்லது காலால் இடரும் பொழுது அங்கிருந்து ஜம்சம் உருவானது. இதுதான் ஹதீஸ். புகாரியில 3364, 3365, அஹமதுல இடம்பெறக்கூடிய 2793, சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல இடம்பெறக்கூடிய 748. இங்கெல்லாம் ஜிப்ரீல் தன்னுடைய இறக்கையை கொண்டோ அல்லது தன்னுடைய காலை கொண்டோ இடறிய பொழுது அங்கிருந்து அந்த நீர் ஊற்று உருவானது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி. இதை ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டுமா? கற்பனையாக சொல்லக்கூடிய தகவல்களை நம்ப வேண்டுமாங்கிற கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. இந்த மார்க்கம் தூய்மையானது, உயர்ந்தது, பகுத்தறிவுக்குட்பட்டது. நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் பதில் தரக்கூடியது. அப்படிப்பட்ட மார்க்கத்தின் பெயரால் கட்டுக்கதைகளை, கற்பனைகளை, புழுகு மூட்டைகளை அளந்து விடுபவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏன் இதை ஒரு தலைப்பா எடுத்து பேச வேண்டிய தேவை? அதிகமாக இது போன்ற செய்திகள் தான் சொல்லப்படுகின்றன. அவை பெரும்பாலான முஸ்லிம்களுடைய மூளைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பான தெளிவுகளை ஏற்படுத்துவதும், எது சரி எது தவறு என்பதை பிரித்து காட்டுவதும் நம் மீது பொறுப்பு. எனவே இதையெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, குர்பானி தொடர்பாக ஏராளமான கதைகள், அது பெரிய பட்டியல். அதையே தனி தலைப்பாக பேசக்கூடிய அளவிற்கு திருக்குறான்ல அல்லாஹ் அழகாக சொல்லுகிறார். 37வது அத்தியாயம் 102வது வசனத்திலிருந்து 111வது வசனம் வரை குர்பானி தொடர்பான ஒட்டுமொத்த தகவல்களையும் அப்படியே சாறு பிழிந்து கொடுக்கிறார். ஆனால் அதை தங்களுடைய சொந்த கற்பனையோடு சேர்த்து உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் பயான்களில் சுவாரஸ்யம் ஏற்பட வேண்டும். மக்களுடைய மனோநிலையும் அப்படித்தான் இருக்கிறது. சத்தமாக ஒருவர் பேசுகிறார் என்றால், வாயிலிருந்து எச்சில் தெறிக்க ஒருவர் பேசுகிறார் என்றால், அப்படியே போடியத்தை எல்லாம் தட்டி அனல் பறக்க பேசுகிறார் என்றால் அது நல்ல பயான். அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி உண்மையா? அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா? கேட்டால் அவர் ஆதாரம் கொடுப்பாரா? அது பத்தி எல்லாம் கவலை. என்ன ஃபயர் ஸ்பீச்! அன்பானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஸ்பீச் தடுக்கப்பட்டது அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு புறப்படக்கூடிய வீரர்களை தயார்படுத்துவது போன்று ஜும்மாவுல உரை நிகழ்த்துவார்கள். ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது, குற்றம் இல்லை. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும். நீங்கள் அனல் பறக்க பேசலாம், எச்சில் தெறிக்க பேசலாம், போடியத்தை தட்டி பேசலாம், மாநில ஜமாத்துல் உலமா, மாவட்ட ஜமாத்துல் உலமா, பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கலாம். அதுவெல்லாம் மார்க்கத்திற்கு எதிரான விஷயங்கள் அல்ல. அதே நேரத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அந்த வகையில சொல்லக்கூடிய கற்பனைகளும் ஒன்றாக, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களாக தவம் இருந்து பெற்ற பிள்ளை, பச்சிளம் பாலகன், கொஞ்சி குலாவ வேண்டிய வயது, அந்த குழந்தையை அறுப்பதற்காக முற்பட்டார்கள் அப்படின்னு பயான்ல சொல்லுவாங்க. இந்த வாசகம் நேரடியாக குர்ஆனுக்கு எதிரான வாசகம்.
37வது அத்தியாயம் 102வது வசனத்தில் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவர் வாலிப பருவத்தை அடைந்து உழைக்கும் நிலையை அடைந்த பொழுது. எப்பொழுது கனவு வந்தது, எப்பொழுது தன் கனவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனிடத்தில் சொன்னார்கள், அந்த சூழ்நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, தொழுது வீட்டுக்கு போன உடனே திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை எடுத்து பாருங்க. 37வது அத்தியாயம் 102வது வசனம் இப்படித்தான் துவங்குகிறது. அவர் பலக, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நடைமுறையில வீட்டுல பொம்பளை புள்ள பெரிய மனுஷி ஆயிருச்சுன்னா சொல்லுவாங்க புள்ள பாலிக ஆயிருச்சு. நடைமுறையில உள்ள வார்த்தை, அரபி வார்த்தை. ஃபலம்மா பலக, அவர் பருவம் அடைந்து உழைக்கும் நிலையை அடைந்த பொழுது, என் அருமை மகனே நான் ஒரு கனவு கண்டேன், நீண்ட தகவல். அப்படி 37வது அத்தியாயம் 108வது 9வது வசனங்கள் வரை இது தொடர்கிறது. தகவல் என்ன? பச்சிலம் பாலகனை அறுக்கும்படி அல்லாஹ் கட்டளை இடவில்லை. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் உழைக்கும் வயதை, பருவ வயதை அடைந்த பொழுது. அப்போ பயான்கள் இந்த மாதிரி பச்சிலம் பாலகன் அறுக்க போனாங்கன்னு சொல்லுவது உள்ளதை உள்ளபடி சொல்லுவதல்ல, அது கதை, அது கற்பனை. அடுத்து என்ன, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என் அருமை தந்தையே, நீங்க அறுக்கும் பொழுது ஒருவேளை நான் உங்களுக்கு உங்க கட்டுப்பாட்டை மீறி திமிரி எழுந்து போயிடுவேன், அதனால என்ன பெரிய கயிற்றை கொண்டு நன்றாக கட்டி விடுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் என்னை அருங்கள், அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். எங்க இருக்கு? எந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தில் இப்படிப்பட்ட வாசகம் இடம்பெற்றிருக்கிறது? எந்த ஹதீஸில் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? பதில் இல்லை. உண்மை என்ன? அதற்கு மாற்றமாகத்தான் குர்ஆன் பேசுகிறது. அன்பானவர்களே, தந்தை மகனிடத்தில் சொல்லுகிறார், எனக்கு இப்படி ஒரு கனவு காட்டப்பட்டது, நான் என்ன செய்ய, நீ யோசிச்சு சொல்லுன்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கேள்விக்கு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுகிறார்கள், சதஜிதூனி இன்ஷா அல்லாஹ், மிக தெளிவாக அல்லாஹ் நாடினால் மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை பொறுமையாளர்களுள் ஒருவனாக காண்பீர்கள். உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்க நிறைவேற்றுங்க. இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்க நிறைவேற்றுங்க. அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர்கள். உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு என் தரப்பிலிருந்து ஒத்துழைப்பு தான் கிடைக்குமே தவிர இடையூறு இருக்காது. இது இந்த வாசகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய பொருள். அப்படி இருக்கும் பொழுது நீங்க கட்டிடுங்க. ஒருவேளை நான் உங்களை விட்டு மீறி திமிரி போயிட்டேன்னா உங்களால அறுக்க முடியாம போயிடும், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றாம நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க அப்படின்லாம் மகன் சொன்னதாக கதை சொல்கிறார்கள். இந்த கதைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, என்னோட முகத்தை பார்த்து உங்களுக்கு இரக்கம் வந்துடும், ஒருவேளை நீங்க அறுக்காம போயிருவீங்க, அதனால என் முகத்தை துணியை வச்சு கட்டி முகத்தை மறைச்சிட்டீங்கன்னா என்னுடைய முக பாவனையை உங்களால் பார்க்க முடியாது, நீங்க அழகா அறுத்துடலாம் அப்படின்னு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னதாக ஒரு கதை சொல்லுவார்கள். எங்க இருக்கு? குர்ஆனில் இருக்கிறதா? ஹதீஸில் இருக்கிறதா? அதெல்லாம் பதில் இல்லை. இதுவும் குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு தகவல். நீங்க பொறுமையாளர்களும் ஒருவனாக என்னை காண்பீர்கள்னு சொல்லிட்டாலே எல்லாமே முடிஞ்சு. உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நிறைவேற்றுங்கள்னு சொல்லிட்டாலே எல்லாம் முடிந்தது. ஆனாலும் ஒரு சுவாரஸ்யம், கதை கேட்கக்கூடிய சமுதாயமாக இந்த மக்களை உருவாக்கியதன் விளைவு மார்க்கத்தை கூட கட்டுக்கதையாக சொன்னால்தான் கேட்பார்கள் என்ற எண்ணம் சமூகத்தில் உருவாகிவிட்டது. உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்க, நான் பொறுமையாளனா இருப்பேன், உங்களுக்கு ஒத்துழைப்பேன், இப்படித்தானே மகன் பதில் சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுவது உண்மை என்றால் இவர்கள் சொல்லுவது பொய், இவர்கள் சொல்லுவது உண்மை என்றால் குர்ஆன் சொல்லுவது பொய். குர்ஆன் சொல்லுவது ஒருபோதும் பொய்யாக போவதில்லை. அப்படி என்றால் இவர்கள் சொல்வதுதான் பொய். இப்படித்தானே ஒரு மோமின் முடிவு எடுக்கணும். அன்பானவர்களே, அதே பட்டியல்ல இன்னொரு கதை. நீங்க என்னை அறுக்கும் பொழுது என்னுடைய ஆடைகளை எல்லாம் அகற்றி கழட்டி தூரமா வச்சிருங்க. ஏன்னா ஒருவேளை நீங்க அறுக்கும் போது என்னுடைய ரத்தம் என்னுடைய ஆடையில் பட்டுவிட்டால் அதை என்னுடைய தாய் பார்த்து பார்த்து கதறி கதறி அழுவார்கள், அதனால என்னை முழு நிர்வாணமாக ஆக்கிவிட்டு அருங்கள் அப்படின்னு மகன் தந்தைக்கு சொன்னார். இப்படி எல்லாம் பயான் ஒரு சுவாரஸ்யமா இருக்கணும், அவ்வளவுதான். சொல்லிட்டு என்னுடைய தாய் சாராவுக்கு சலாம் சொல்லுங்கள்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அந்த கதையில சொல்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சாராவா? எல்லோருக்குமே தெரியும். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் ஹாஜர். நம்ம சமூகத்துல ஹாஜிரான்னு பழகிட்டோம், எப்படி அது மாறுச்சு மறுச்சுன்னு தெரியல. அவர்களுடைய பெயர் ஹாஜர்.
ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிறந்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். தாயையே மாற்றுகிறார்கள். கதையையே மாற்றுவது போன்று தாயையே மாற்று. ஏன்னா அப்படியே ஒரு செய்தியோட இன்னொரு செய்தி இணைத்து சொன்னால் அது சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன அறுக்கும் போது என்னோட ட்ரெஸ்ஸை கலட்டிடுங்க, என் தாய் சாராவுக்கு சலாம் சொல்லுங்க. தாயையும் மாற்றி அந்த கதை சொல்லுகிறார்கள். பருவம் அடைந்த ஒருவரை நிர்வாணமாக இன்னொருவர் பார்க்க மார்க்கத்தில் அனுமதி உண்டா? ஒரு இறை தூதரிடம் இப்படி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குமா? அதை அந்த இறை தூதர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏராளமான ஒழுக்க மாண்புகளை குடிதோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் இன்றைய மார்க்க பிரச்சாரங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லாத கட்டுக்கதைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்குத்தான் இதையெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நெருக்கடி நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதை தொடர்ந்து ஒரு பெரிய கதை, கத்தி கதை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைத்து கழுத்தில் கத்தியை வைத்து அறுக்கிறார்களாம். அறு அறு என்று அறுக்கிறார்களாம். கத்தி அறுக்கவே இல்லை. ஏங்க கத்தி அறுக்கல? அல்லாஹ் அந்த கத்திக்கு கட்டளை இட்டுட்டானா, அறுக்காதேன்னு கட்டளை இட்டு விட்டான். இவ்வளவு நேரமா அறுத்து இந்த கத்தி அறுக்கலையே அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கோபத்தில் தன் கையில் இருந்த கத்தியை அருகில் இருந்த ஒரு பாறை மீது வீசி எறிந்தார்களாம். அந்த பாறை இரண்டாக பிளந்து விட்டது. அன்பானவர்களே, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கெல்லாம் நாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் பொழுது இது ஒரு சத்திய மார்க்கம், இது ஒரு பகுத்தறிவு மார்க்கம், இது ஒரு சீர்திருத்த மார்க்கம், இது ஒரு சிந்தனைக்கு விருந்தளிக்கக்கூடிய மார்க்கம், நம்மை சுயமாக சிந்திக்க சுதந்திரம் அளிக்கக்கூடிய மார்க்கம்னு சொல்றோமே, அவங்க கிட்ட போய் கழுத்தை அறுக்காத கத்தி பாறையை அறுத்தது என்று சொன்னால் எங்க கதையே பரவாயில்ல என்று சொல்லுவார்களா? இல்லை. எங்களுடைய தகவல்களுக்கு ஆதாரம் இல்லை என்று நாங்கள் சத்தியத்தை தேடி வருகிறோம். ஆனால் இங்கு அதைவிட பெரிய பெரிய கதைகள் எல்லாம் இருக்கிறதே என்று பின்னோக்கி செல்வதற்கு இது போன்ற பொய்கள், கட்டுக்கதைகள் வழிவகுக்குமா இல்லையா? அன்பானவர்களே, மகன் மேல கத்தி வச்சதாகவோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்ததாகவோலாம் குரானிலோ ஹதீஸிலோ எந்த தகவலுமே இல்லை. ஃபலம்மா அஸ்லமா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 37வது அத்தியாயம் 103வது வசனம் இப்படித்தான் தொடங்குகிறது. ரெண்டு பேரும் நமக்கு கீழ்ப்படிந்தனர். இப்ராஹிம் தன்னுடைய கனவை நிறைவேற்ற முன் வந்தார். அவ்வளவுதான், தயாராயிட்டு, மென்டலி மனதளவுல ரெடி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான் நடந்தது. படுக்க போட்டு கத்திய கழுத்துல வச்சு அரு அப்படி ஒரு சம்பவமே நடந்ததாக அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லலையே. தியாகம் செய்வதற்கு, அர்ப்பணிப்பதற்கு முன் வந்து விட்டார்கள், தயாராகி விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்த சூழலை அறிந்து கொண்டவன் உடனே சொல்லிட்டா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கட்டுப்பட்டுட்டீங்க. இஸ்மாயிலுக்கு பகரமாக ஒரு பிராணியை நாம் ஏற்பாடு செய்து விட்டோம். ஒரு பிராணியை அவருக்கு பகரமாக ஆக்கிவிட்டோம். நீ மகனெல்லாம் அறுக்க தேவையில்லை, இந்த பிராணியை அறுத்துருங்கன்னு ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்து விட்டோம். இந்த சப்ஜெக்ட் அல்லாஹ் முடிச்சிட்டான். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நன்மை செய்பவர்களுக்கு நாம் இப்படித்தான் கூலி வழங்குவோம். இது ஒரு சோதனை, மற்றபடி ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் அந்த செய்தியை முடிச்சிட்டான். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹுடைய தூதர் சொல்லாத தகவல்களை தங்களுடைய கற்பனையாக மார்க்க பிரச்சாரம் என்ற பெயரால் சொல்பவர்களும் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கேட்பவர்களும் இது போன்ற கதைகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பயானாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சாரமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏதாவது நெருடல் ஏற்படுகிறது, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த ஜும்ஆ முடிந்த பிறகு பயான்லயே கேள்வி கேட்கறது, பதில் சொல்றதெல்லாம் மார்க்கத்துல இல்லை. முடிந்த பிறகு அவரை சந்தித்து, இந்த ஜும்ஆ பயான்ல, இந்த பெருநாள் பயான்ல, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில, இந்த தர்பியாவுல நீங்க ஒரு தகவலை பதிவு செஞ்சீங்க, அது எங்க இருக்குன்னு சொன்னா நானும் அதுல ஒரு உறுதியான நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுவேன். இன்னொரு 10-50 பேருக்கு சொல்றதுக்கும் எனக்கு உதவியாக இருக்கும். அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு பொதுமக்களும் தயாராகணும். மார்க்கத்தை சொல்பவர்களும் தன்னிடத்தில் ஆதாரத்தை கேட்டால் அவர்கள் மீது கோபத்தை கொப்பளிப்பதை விட்டுவிட்டு உரிய ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த பண்பு. நான் ஒரு கருத்தை சமர்ப்பிக்கிறேன் என்றால் அதற்குரிய ஆதாரத்தை நான் தான் தர வேண்டும். நான் தான் பொறுப்பாளர். இப்படியெல்லாம் கதைகளை மிம்பர் மீது இருந்து கொண்டு, மேடை மீது இருந்து கொண்டு சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய பல மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் ஆதாரம் கேட்கும் பொழுது கோபத்தை தான் பதிலாக கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, மிக தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் ஒரு விஷயத்தை சொல்லும் போது நாம ஏன் எக்ஸ்ட்ரா போடணும்? கேட்டால் ஒரே பதில்,
நாங்க இருக்கிறத தானே சொல்றோம். எங்கெங்க இருக்கு? இஸ்லாத்துல இருக்கு. இஸ்லாத்துல இருக்குன்னா எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கும், ஹதீஸ்ல இருக்கும். எடுத்து கொடுங்க. பதில் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது மாதிரி கனவு கண்டாங்களா இல்லையா? நாம கேட்ட கேள்வியை விட்டு விடுவார்கள். வேற ட்ராக் மாறக்கூடிய நிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்ப குர்பானி கொடுக்கறதுக்கு தான் மகனை அறுக்கிறதுக்கு முன் வரலன்னு சொல்றீங்களா? நாம அப்படி சொல்லல. முன் வந்தார்கள். அதை ஒட்டி புனையப்படக்கூடிய கதைகளுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், 2வது அத்தியாயம் 42வது வசனத்திலே சொல்லுகிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். உண்மையுடன் பொய்யை கலக்காதீர்கள். கனவு கண்டார்கள் என்பது உண்மை, மகனை அறுக்க முன் வந்தார்கள் என்பது உண்மை. அதோடு சேர்த்து நீங்கள் சொல்லக்கூடிய மற்றவைகள் அனைத்துமே புழுகு மூட்டைகள். அல்லாஹ் அதான் உண்மையோடு பொய்யை கலக்காதீங்க. வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். வேண்டுமென்றே அறிந்து கொண்டே உண்மையை மறைக்காதீர்கள். உண்மையை பொய்யோடு கலப்பதும் தவறு, உண்மையை மறைப்பதும் தவறு என்று திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 42வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு மார்க்கத்துல நம்ம கண்ணியமான போக்கை, அதே நேரத்தில் கடும் போக்கை கையாள வேண்டும். கற்பனைக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. புகாரியில 247வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அன்பானவர்களே, அதை கேட்டு மனப்பாடம் செய்யக்கூடிய நபித்தோழர் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒப்புவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல திரும்ப ஒப்புவிக்கிறார். அந்த துஆல உள்ள ஒரு வாசகம், ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ நபியிகல்லதி அர்ஸல்த. இப்படி ஒரு வாசகம். ஆமன்து, நான் நம்பிக்கை கொள்கிறேன், பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ நபியிகல்லதி அர்ஸல்த. அல்லாஹ்விடத்திலிருந்து வேதங்கள் அருளப்பட்டன, நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கறதையெல்லாம் நான் நம்புகிறேன், ஈமான் கொள்கிறேன்ங்கிறது அந்த வாசகத்துல இடம்பெற, அந்த துஆல இடம்பெறக்கூடிய வாசகம். அந்த நபித்தோழர் நபிகளார் இடத்துல அந்த துஆவை ஒப்புவிக்கும் பொழுது ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த என்று சொல்லிவிட்டு வ நபியிகல்லதி அர்ஸல்த என்று சொல்லுவதற்கு பதிலாக வ ரசூலிகல்லதி அர்ஸல்த என்று சொல்லுகிறார். நபிக்கும் ரசூலுக்கும் கருத்து ரீதியாக எந்த வேற்றுமையும் இல்லை, எந்த வேற்றுமையும் இல்லை. அதோ இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இலக்கணப்படி அர்ஸல என்பதற்கு ரசூல்ங்கிறதான் பொருத்தமான வார்த்தையும் கூட. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நிறுத்து, நான் சொன்னதை சொல். இந்த இலக்கணம் தலக்கணம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. வஹி மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் வாயிலிருந்து உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் எதுவோ அதை அப்படியே சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு மார்க்கத்தின் பெயரால் கதைகள், கப்சாக்கள், கற்பனைகளை சேர்க்கிறதுக்கு அணுவளவும் அனுமதி இல்லை. இவ்வளவு தெளிவான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். இன்னும் சிலர் அது கேள்விப்பட்டோம், எங்க இருக்குன்னா நமக்கு குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்காங்கிறதுலாம் தெரியாது, கேள்விப்பட்டோம், இப்படி சொல்லி சிலர் தப்பிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 6வது ஹதீஸ், ஒருவன் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புகிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வாசகம், நம்முடைய கற்பனை அல்ல. ஒருவன் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புறான் அப்படின்னு சொன்னா அவன் பொய்யங்கிறதுக்கு அதுவே போதுமான சான்று, பெரிய ஆதாரம் தேட தேவையில்லை. இன்னும் சிலர் இல்லையே குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, ஆனா இப்போதைக்கு தேடி எடுத்து கொடுக்குற அளவுக்கு நேரம் இல்லை, ஆனா குர்ஆன்ல தான் நான் பார்த்தேன், ஹதீஸ்ல தான் பார்த்தேன், இப்படி சொல்லிவிட்டு மேடையை விட்டு இறங்கி ஓடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது சாதாரண விஷயமா? அன்பானவர்களே, முஸ்லிம்ல 106வது ஹதீஸாக இன்னும் ஆதாரபூர்வமான பல நூட்கள் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நான் சொல்லாததை யாராவது என் மீது இட்டுக்கட்டி கூறினால் அவர் தன்னுடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தங்கும் இடத்தை நரகத்தில் ஏற்படுத்திக் கொள்ளட்டும். யார் நான் சொல்லாததை யார் என் மீது இட்டுக்கட்டி சொல்லுகிறாரோ அவர். திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமன் அவ்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன். அல்லாஹுவாகிய நான் சொல்லாததை யாராவது என் மீது இட்டு கட்டினால் அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யாரும் இல்லை.
நீங்க நான் நம்மளை விட்டுருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். 69வது அத்தியாயம் 44வது வசனம் முதல் 48வது வசனம் வரை சொல்லுகிறார். வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில் லஅഖذனா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الغتين فما منكم من عهد عنه حاجزين وانه لتذكرة للمتقين. முஹம்மத் தன்னுடைய சொந்த கருத்தை கையில மடியில போட்டு எதையாவது சொன்னால் லஅഖذனா மின்ஹு பில் யமீன், நம்முடைய வலக்கரத்தால் அவரை பிடிப்போம். யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார்? அண்ணலம் பெருமகனார் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், நாம சொல்லாதத அவர் தன்னுடைய கற்பனையில எதையாவது சொன்னால் லஅഖذனா மின்ஹு பில் யமீன், நம்முடைய வலக்கரத்தால் அவரை பிடிப்போம். ثم لقطعنا منه الغتين, அவருடைய நாடி நரம்புகளை கத்தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர் அவர்களுக்கே இந்த நிலை என்றால், நீங்களும் நானும் மார்க்கம் என்ற பெயரால் கற்பனை செய்து கதைகளை அவிழ்த்து விட்டால் நம்முடைய கதி என்ன வாகுங்கிறதுக்கு இந்த குர்ஆன் வசனம் நமக்கு பதிலாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல கடைசியா ஒரு பதில் என்ன? சரியா தவறா அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாங்க, எப்படியாவது மக்களை நேர் வழிக்கு கொண்டு வந்துடணும். அதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதை விட முட்டாள்தனமான பதில் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். 28வது அத்தியாயம் 56வது வசனம் சொல்லுகிறது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மை யஷா. அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை சொல்லி மக்களை அழைக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் நபிகளாருடைய மனம் வருந்துகிறது. சத்தியத்தை சொல்றோம், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்லுகிறார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க நினைக்கிறவங்களை எல்லாம் உங்களால நேர்வழியில் கொண்டு வந்து விட முடியாது. வலாகின்னல்லாஹ யஹ்தி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை மட்டும்தான் நேர்வழியில கொண்டு வர நான் நாடணும். சத்தியத்தை சொல்லி நேர்வழியில் அழைத்தாலே எல்லோரும் நேர்வழிக்கு வரமாட்டாங்க, அல்லாஹ் நாடியவர்கள் தான் வருவாங்க. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு கதைகளை, கற்பனைகளை, பொய்களை சொல்லி இஸ்லாத்திற்கு அழைக்கிறோம் என்று இது போன்ற கதைகளை சொல்லுவது மார்க்க ரீதியாக நல்லது அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மிகப்பெரிய பாக்கியமாக, மிகப்பெரிய பொக்கிஷமாக அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த இஸ்லாத்தை நாம் கடைபிடிப்பதாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதாக இருந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டுமே தவிர கற்பனைகளை, பொய்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் ஏற்றுக்கொண்டு கவனத்தில் பதிய வைத்து நடைமுறைப்படுத்துவோம். இன்னும் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பது தொடர்பான 2 தகவல்களை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு மத்தியில் பல வகையான சர்ச்சைகள் நிலவுவதை பார்க்கிறோம். நான் சொல்வது சரி என்று ஒரு சாரார், இல்லை இல்லை நாங்கள் சொல்வதுதான் சரி என்று இன்னொரு சாரார், அவங்க 2 பேரும் சொல்றதுமே தப்பு, நாங்க சொல்றதுதான் சரி என்று இன்னொரு சாரார். இது போன்ற குழப்பமான சூழல் நிலவும் பொழுது ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய வாழ்க்கையில் எதை நடைமுறைப்படுத்துவது என்ற கேள்வியுடன் தனித்து விடப்படுகிறார். அப்படி கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லுகிறார், உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வருதா, கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹுவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் பாருங்கள். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கிறத பார்த்து அந்த பிரச்சனைக்கு நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில அரஃபா நோன்பு, இதை எந்த நாளில் நோற்பது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள். நமக்கு மார்க்க ரீதியான வழிகாட்டுதல் என்ன என்பதை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடுறது. துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளில் நாம் அந்த நோன்பை நோக்க வேண்டும். துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் நோன்பு நோற்பவருடைய கடந்த ஒரு வருட பாவம், அடுத்து வரக்கூடிய ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படும். துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் எது? ஹஜ் பெருநாளுக்கு முந்தைய நாள். நாம் எந்த நாளை ஹஜ் பெருநாளாக கொண்டாடுகிறோமோ அது துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள், அதற்கு முந்தைய நாள் துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள். அந்த வகையில் மாதந்தோறும் பிறை பார்த்து கணக்கீடு செய்த அடிப்படையில இந்த வருடம் 2026 துல்ஹஜ் பிறை 10 என்பது
வரக்கூடிய வியாழக்கிழமை 28ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவோம். அதற்கு முந்தைய நாள் துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளில் அரஃபா நோன்பு நோற்போம். இதுல பல மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொன்னா மாற்று கருத்துக்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. எது சரியான கருத்து என்பதை மட்டும்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர முடிவெடுப்பது அவரவருடைய விருப்பம். நம்ம யாரையும் நிர்பந்திச்சு நீ இப்படித்தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்தி இதோ இருக்கிறது, சமர்ப்பிப்பதுதான் நம்முடைய வேலை. அதே போன்று குர்பானி கொடுப்பது சம்பந்தமாகவும் பல்வேறு கருத்துகள். துல்ஹஜ் பிறை 10 அன்று மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சாரார், இல்லை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் கொடுக்கலாம் என்று ஒரு சாரார், ரெண்டுமே இல்ல எங்க ஹனஃபி மதுஹப் படி 10, 11, 12 இந்த 3 நாள் தான் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்து. இதில் நாம் எப்படி முடிவெடுப்பது? அன்பிற்குரியவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 67வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹருடைய நாள், அறுத்து பலியிடுவதற்குரிய நாள் என்ற வாசகத்தை தான் சொல்றாங்க. நாட்கள்னு சொல்லல, அறுத்து பலியிடுவதற்குரிய நாள் ஒருமையில சொல்றாங்க. அதே மாதிரி புகாரில் 1960வது ஹதீஸிலும் யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுவதற்குரிய நாள் என்ற வாசகம் தான் இடம்பெற்றிருக்கிறதை தவிர நாட்கள்ங்கிற வாசகம் இல்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஹஜ் பெருநாள் அன்று குர்பானி கொடுப்பதுதான் நபி வழி என்ற முடிவுக்கு வர முடிகிறது. சிலர் கேள்வி கேட்பார்கள், இல்லையே இவ்வளவு காலமா நம்ம அப்படி செஞ்சோமே இப்படி செஞ்சோமே, சமீபமாகத்தானே இந்த தகவல் எல்லாம் பரப்புறீங்க. அன்பானவர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தெரியாமல் செய்தவற்றை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள கூடாது. முறையான மார்க்கம் தெரிவதற்கு முன்பாக நாம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ஷாஃபி மதுஹபில் இருந்தோம். சிலர் தேவைக்காக ஹனஃபி மதுஹபுக்கு கன்வெர்ட் ஆனவர்கள் பலர். தெரியாத வரை, நேற்று வரை ஒருவர் சிலையை வணங்கி கொண்டிருந்தார், இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், இன்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை சொல்லி அவரை சந்தோஷப்படுத்த வேண்டுமா? ஒன்ன தெரியாதா, நேற்று வரைக்கும் நீ கல்ல தானே கும்பிட்டு இருந்தேன்னு சொல்லி அவரை நோக்கடிக்க வேண்டுமா? எல்லோருக்குமே இதற்கான பதில் தெரியும். அன்பானவர்களே, திருமிதி, அஹ்மத், பைஹகி, தபரானி, தாரகுத்னி, சஹீஹ் இப்னு ஹிப்பான் இப்படி பல நூல்கள்ல அந்த கருத்துள்ள ஹதீஸ் வருகிறது. எந்த கருத்து? பிறை 10, 11, 12, 13 ஆகிய நாட்கள்ல குர்பானி கொடுக்கலாங்கிற கருத்துள்ள தகவல் இடம்பெறுகிறது. ஆனால் அந்தந்த ஹதீஸுகளுடைய அடிக்குறிப்பிலேயே அந்த ஹதீஸுகளுடைய தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர் அருந்து போன ஹதீஸ், பலவீனமான அறிவிப்பாளரால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் என்று இந்த 5 வகையான நூல்களிலும் இந்த 2 வகை கம்ப்ளைண்ட். ஒன்று, அறிவிப்பாளர் தொடர் அருந்ததாக இருக்கிறது, அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ், இதெல்லாம் அறிவிப்பாளர் தொடர் அருந்து போனதாக. இப்னு ஹிப்பான், தபரானி, தாரகுத்னி ஆகிய நூல்களில் வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான அறிவிப்பாளரால் அறிவிக்கப்பட்டதாக இருக்கிறது. இதெல்லாம் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு என்ற அடிப்படையில் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க சொன்னா நாங்க செய்யணுமா, அந்த வாதம் நமக்கு வேண்டாம். இதுதான் மார்க்க ரீதியாக கிடைத்த தகவல், ஆதாரங்கள் என்று உள்ளதை உள்ளபடி சமர்ப்பித்து விட்டோம். ஏற்று நடப்பதும் மறுப்பதும் அவரவருடைய உரிமை, அவருடைய விருப்பம். அதற்கு ஏற்றார் போன்று மறுமையில கிடைக்கக்கூடிய கூலி அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்படுத்தி நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.